பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் ஜனார்த்தன் கிட்ட சொல்லிடுறாங்க, உங்களுடைய பணம் எனக்கு வேண்டாம், உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க சொல்லி நான் லஞ்சம் வாங்கினேன், அந்த பணம் எனக்கு வேண்டாம், நான் முடிவு பண்ணிட்டேன் மாமான்னு சொல்றாங்க. என்ன மாப்பிள்ளம், போலீஸை பார்த்ததும் இப்ப சின்ன குழந்தைக்கு பயப்படுற மாதிரில நீங்க பயப்படுறீங்க, என்ன மாப்பிள்ள இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அப்படியே பயந்தவனா கூட இருக்கட்டும், என்னுடைய ஃபேமிலிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா உங்களால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. நீங்க சொன்னீங்கன்றதுக்காக என்னுடைய பண பேராசையால இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். இனி இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்ட செந்தில் பேசிட்டு இருக்காங்க. நான் மீனா கிட்டயும் போயிட்டு நடந்த தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இனி நல்லவனா திருந்தி வாழ முயற்சி பண்றேன். என் வரவுக்கு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு செலவு பண்ணி அது மூலியமா எந்த அளவுக்கு சிக்கனை பண்ணி என்னுடைய ஃபியூச்சரை அமைச்சுக்க முடியுமோ அதை பார்த்து நாங்க அமைச்சுக்கிறோம். இதுக்கு இது ஒண்ணு தவிர வேற முடிவு கிடையாதுன்னு சொல்லி செந்தில் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவரெல்லாம் என்ன பட்டாலும் திருந்த மாட்டாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா ஜனார்த்தன் கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம செந்தில் நேரா மீனா கிட்ட போறாங்க. மீனா என்னங்க விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மீனா, உன்கிட்ட நான் தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. என்னங்க இது, அப்படி என்ன தெரியாம ஒரு தப்பு பண்ணிக்க? இல்ல, நான் அந்த விஷயத்த சொல்லுவேன், ஆனா நீ என்னை விட்டு போக கூடாது, ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், இனி அப்படி ஒரு விஷயம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி செந்தில் மன்னிப்பு கேக்குறாங்க. மீனாவும் முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் மன்னிக்கிறதா இல்லையான்றத அப்புறம் பார்க்கலாம். இல்ல மீனா, கண்டிப்பா நான் இந்த விஷயத்த சொன்னா நம்ப மாட்டேன், இருந்தாலும் அதுதான் உண்மை, அதை சொல்றது தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு செந்தில் உண்மையை சொல்ல வராங்க. மீனாக்கும் ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா செந்திலோட நிலைமை என்ன ஆக போகுது? மீனா இந்த விஷயத்த பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட இருந்து ரகசியமா வச்சுப்பாங்களா, இல்ல வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே செந்தில் லஞ்சம் வாங்கின விஷயத்த சொல்லுவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.